ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டே ரொட்டீன். அதாவது இன்றைக்கி ஒன் டே ரொட்டீன் ஃபுல் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. க்ளீனிங் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் சாமி இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி தேர்ஸ்டே ரொட்டீன் தான், ஃபுல் டே தேர்ஸ்டே ரொட்டீன். நான் வந்து ஃப்ரைடே வந்து சாமியை உட்கார வைக்க போகிறேன், லக்ஷ்மி. நான் இதுக்கு லக்ஷ்மி பண்டிகைக்கு என்னால் செய்ய முடியல. ஏன்னா கொஞ்சம் அது எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னால என்னால் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் செய்யலை. சரி, நான் செய்யாததுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வருஷம் வருஷம் செய்வேன், ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டேன் லக்ஷ்மி பண்டிகை, வரலட்சுமி பண்டிகை. நான் மிஸ் பண்ணது போல் இருந்ததுனால எனக்கே ஹெல்த் ரொம்ப ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப படுத்துனே இருக்கிற மாரி ஆயிடுச்சு, படுக்க வச்சிச்சு, ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி, சரி நம்ம விநாயகர் சதுர்த்தி டைம்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு மாமா நாங்களாம் பேசியிருந்தோம். சரி, நான் அம்மாக்கிட்ட கேட்டோமோ அம்மாவை தான் சொன்னாங்க. ஆனால் நான் சரி கௌரி பண்டிகைக்கு ஃப்ரைடே வரலட்சுமி உட்கார வச்சிடலாம் லக்ஷ்மி அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு, நானும் முகம் கூட வாங்கியிருந்தேன் இல்லையா, ஃபேஸு. அதனால் அதுவும் அப்படியே வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் சாமி ரூமில். ஸோ அதனால் இப்படி வைக்கக்கூடாது, நம்ம அலங்காரம் எப்போவுமே பண்ணுறோம், பண்ணிவிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு ஒரு பிளானில் நான் ஃப்ரைடேவே கௌரி பண்டிகை அன்றைக்கி லக்ஷ்மி உட்கார வைக்கலாம்னு சொல்லிவிட்டு வேலைக்கிழமை எல்லா வேலையும் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தேன். கணேஷாவும் எல்லாத்தையும் உள்ளெல்லாம் இருந்தது இல்லையா கௌரிலாம், ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்கோ. சரி க்ளீன் பண்ணிடலாம், ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. டீப் க்ளீனெல்லாம் கிடையாதுப்பா, அதுக்கு மேலே பண்ணேன்னா நான் இன்னொரு டஸ்ட் பட்டு அலர்ஜி ரொம்ப டயர்டாகிடுவேன். வீட்டை டஸ்ட் பண்ணிவிட்டு, அங்கெல்லாம் ஷோகேஸ்கிட்டலாம் கொஞ்சம் டஸ்ட் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, வீடு வாசல்லாம் க்ளீனாக பெருக்கி வீடெல்லாம் தொடச்சி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அண்ட் கிச்சனில் என்னோடய ஸ்டவ்வு அப்படி எப்படியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுலேயே என்னால் பேசக்கூட முடியல. இப்போ கூட என்னால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அதான் டஸ்ட் அலர்ஜி போய் ரொம்ப இதுவாகிட்டுருந்துச்சி. பெயிண்ட்டும் பண்ணுறோம் இல்லையா, அந்த பெயிண்ட்டும் ரொம்ப உடம்புல போயிடுச்சுன்னா அது எஃபெக்ட் ஆகிடுது. சரி, வேறு வழி இல்லையா, அதான் நம்மளுக்கு பிஸ்னஸ், அதான் நம்மளுக்கு வேலை. சரி, என்ன பண்ணுறது, அந்த ஒரு வருஷத்துக்கு செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு முடித்தோம். அதான் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. சரி, இந்த வாட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு கேஸும் நான் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். 2 வீக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நான் 1 மந்த் சொல்ல வந்தேன், 2 வீக் 3 வீக் ஆகுது நினைக்கிறேன். அப்படின்னாலும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று. சரி, இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் நான் தேர்ஸ்டே எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணியிருந்தேன். கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப கரியாயிட்டுருந்துச்சி. டீ எல்லாம் பசங்க வெளியில் தான் போடுவாங்க. உள்ளே கேஸில் போட்டிருந்தாங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப கலீஜ் பண்ணிட்டுருப்பாங்கோ. அது பாலை பொங்க விட்டு ரொம்ப தீஞ்சி வச்சிட்ருக்குவாங்கோ. சரி, வெளியில் கரண்ட்டு ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதுலேயே பசங்க டீ போட்டுருவாங்க. நான் உள்ளே சமைச்சு முடிச்சு அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதனால தான் கொஞ்சமாச்சு க்ளீனாக இருக்குது. சரி, அப்புறம் கூட இருந்ததை கொஞ்சம் நல்லா நார் போட்டு லிக்விடு தான் போட்டேன், வேறு எதுவும் போடல. நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடை போட்டு வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீனாக தேய்ச்சி க்ளீனாக கழுவிட்டேன். அந்த பாத்திரம்லாம் நிறையா இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி கழுவின்னு இருந்தேன். பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க. சரி, எல்லாத்தையும் முடித்து வாஷ் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு சாமி இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு தான் வந்தேன். கிச்சனில் மேல் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணியிருந்தேன். க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்புறம் க்ளீனாக அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி அப்புறம் ஹாலுக்கு அப்புறம் பசங்க ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். பசங்க ரூம் க்ளீன் பண்ணது நான் வீடியோ எடுக்கல. வீடியோ கூட நான் ஸ்டாண்டு தான் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அது பேர் என்ன சொன்னாங்க, அது வாயில் வரல. இப்போ இருக்கிறதுல நம்ம டயர்டில் எதுவும் தெரியல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அடிக்கடிக்கு டயர்டுன்னு சொல்கிறேன், அது இப்போ தான் 1 இயராக எனக்கு அப்படி இருக்குது. மற்றபடி அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. இப்போ தான் ரொம்ப டயர்டாக. எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதும் மேலே சாமான்லாம் இருந்துச்சு. அந்த பருப்பு நான் அப்படியே வச்சுருவேன். அதான் வேலை செஞ்சுருந்தேன்ல, அதனால பருப்புங்களாம் வாங்கி வச்சு கொஞ்சம் ரொம்ப பூச்சி பிடிச்சிச்சு. அதெல்லாம் கொஞ்சம் முரத்தில் போட்டு வெயிலில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன்.
அப்புறம் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் மாமா வாங்கிட்டு வந்தார் கடையிலேருந்து. க்ளாசரி ஐட்டம்ஸும் சிலது நாங்கள் வீட்டுக்கிட்டே வாங்கிக்குவோம், சிலது மட்டும் தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எது எது ஆர்டர் பண்ணணும், எது எது வீட்டுக்கிட்ட வாங்கணும் சொல்லிட்டு. அதில் வந்து மாமா வந்து கொஞ்சம் வீட்டுக்கிட்டேருந்தே வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் க்ளீனாக மேலே கவுண்டர் டாப் க்ளீனாக துடைச்சி முடிச்சுட்டு அப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து சர்க்கரை மாமா எப்போவுமே வீட்டுக்கிட்ட தான் வாங்குவோம். அப்புறம் வந்து குலாப் ஜாமுன் வாங்கியிருந்தார். அது நான் இப்போ செய்ய மாட்டேன், அதுக்கு ஒரு டைம் இருக்குது, செய்கிறேன், அப்போ சொல்கிறேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே 9:30 என்னவோ ஆயிடுச்சு இல்லையா. நான் வந்து வலியில் இருக்கேன், ரொம்ப கால் வலின்னு சொல்லிட்டு, டயர்டு ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்போ என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம். அதனால நான் வந்து சமைக்கலை இன்றைக்கி, ஃபுல்லாக நாஸ்டா பண்ணவே இல்லை. வீட்டில் வேலை இது இருக்குது, நான் வந்து செய்யலை. எனக்கு கொஞ்சம் ஹோட்டலேருந்து மட்டும் ஏதாச்சும் வாங்கி வந்து கொடுத்துருவோங்க, சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. வாங்கிட்டு வர பையன் போயிருந்தான். சரி, அது வரைக்குமே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருந்தேன். அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வந்து நான் இது போட்டிருந்தேன் இல்லையா, ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அது தெரியாது, ஏன்னா 1 இயருக்கு மேலே 2 இயர் ஆகுது இல்லைன்னு நினைக்கிறேன். 1 2 3 2 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சின்னதாக தான் வந்துச்சு, அவ்வளோ தூரம் தான். அதுக்கப்புறம் ஓட்ட முடியல. சரி, எவ்வளோ தூரம் வந்ததோ அவ்வளோ தூரம் ஓட்டினேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சைடு கொஞ்சம் எனக்கு வந்து கவுண்டர் டாப் சைடில் கொஞ்சம் தண்ணி போயிடும், ஏதாச்சும் சமைச்சேன்னா ஏதாச்சும் தண்ணி ஊற்றிட்டா கீழே தண்ணி போயிடும், அந்தமாரி இருக்குது. சரி, இது வந்து இப்படியே இருந்தால் வீணாயிடும் செவருன்னு சொல்லிட்டு நான் வாங்கி ஒட்டினேன். சூப்பராக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் இதுவாகிடுச்சு, நானே பசங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டாங்க, நானும் அப்படி இப்படி நோண்டிட்டேன். சரி, இதுக்கு மேலே அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வாங்கி ஒட்டிடலான்னு சொல்லிட்டு அதுவும் நான் கவுண்டர் டாப் மேலே போடுறதுக்கு வாங்கியிருக்கேன் ஸ்டிக்கரு. வாங்கலை, ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரலை. வந்த பிறகு நான் அது கவுண்டர் டாப் மேலே அரேஞ்ச் பண்ணும்போது க்ளீனாக ஒட்டும்போது அது காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக. நான் இப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அண்டு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு 5:30க்கு அப்படி எழுந்திரிச்சேன். ஏன்னா 2 டேஸும் எனக்கு ஒரு செம்ம வேலை. 2 நாளும் வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செம்ம வேலை இருக்கும் சொல்லிட்டு வேலைக்கிழமையும் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணேன். அண்ட் இது ஒரு ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் எப்போவுமே கழுவி வச்சுருக்கேன், பட் அதை வீடியோ எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே கழுவி வச்சுருக்கேன், ஆனால் என்ன பண்ணுவேன், காய வைக்கிறதுக்கு அப்படியே தான் வைக்குவேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றணுமே சொல்லிவிட்டு கொஞ்சம் கவுத்து வச்சுட்டேன். அது இருக்கிறது சின்னதாக வாய் இருக்குது, அதை போய் நான் கவுத்து வச்சதுனால என்னாச்சு, நானே தான் பண்ணிட்டேன். அதை கவுத்து வச்சுட்டு ஒன்றும் ஆகலை, அதை தண்ணி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வச்சுட்டேன். லஞ்ச் பேக் எடுத்துன்னு போய் வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். அப்போ லஞ்ச் பேக் எடுத்து மாட்டிடலான்னு சொல்லிட்டு அது பேக் வந்து அது மேலே பட்டுட்ருக்கு பிறகு தெரியல, இழுத்த உடனே என்னாச்சு, கீழே அப்படியே சாஞ்சி பீஸாக ஒடிஞ்சிச்சு டமார்னு. ஐயோ, அப்படியே எனக்கு வந்து ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஏற்கனவே அது கொஞ்சம் அது எண்ணெய் ஊற்றுற இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒடிஞ்சிட்டுருந்துச்சு. சரி, பரவாயில்ல, என்ன பண்ணுறதுக்கு, அவருக்கு எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டேன். க்ளீனாக மேலே ஒடிஞ்சிச்சு, அது வரைக்கும் கீழே ஒடிஞ்சிருந்தா எனக்கு எங்கெங்கே பாட்டில் பீஸ் இருந்திருக்குமோ தெரியாது. சரி, எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு 7:30 8 ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்புறமா வந்து நான் மேலெல்லாம் க்ளீனாக ஒட்டனை அடிச்சிருந்தோம், டஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடெல்லாம் பாப்பா கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருந்து. பாப்பாவுக்கும் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே டஸ்ட் பண்ணியிருந்து. முன்னாலே எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, இப்போ தான் என்னவோ சொல்லுவாங்களே, எல்லாம் ஜென்ரேஷன் வளர வளர நம்மளுக்கெல்லாம் டஸ்ட் அலர்ஜிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ வந்து நான் அப்படியே லைட்டாக கொஞ்சம் இதுவாக அடிச்சுட்டு இருக்கேன். க்ளீனாக அடித்து முடிச்சிட்டோம். பாப்பா அதுக்குள்ளே வந்து மேலே டேபிளெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன், க்ளீன் பண்ணிடுச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சு நானும் டஸ்ட்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ரூமில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே நான் வந்து நேற்றும் ஒரு நாள் துணிங்களை கொஞ்சம் துவைச்சேன். வெட்னஸ்டே கூட புதன்கிழமை துணியெல்லாம் கொஞ்சம் துவைச்சேன். பட் சோஃபா செட் கவரு அண்டு பெட்ஷீட் எல்லாம் துவைச்சி ஆகணும், ஏன்னா சாமியை உட்காரச்சேன்னா நான் ஃபுல் க்ளீனாகவே துவைச்சி முடிச்சிடுவேன். ஸோ அதனால் எல்லாத்தையுமே துவைச்சிடலாமே சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்
துவைக்கலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். பாப்பாக்கிட்ட கொஞ்சம் டிவி கிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுமா அப்படி சொன்னேன். ஏன்னா அது கூட நான் கொஞ்சம் துவைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்க மேலே அங்கே தான் கொஞ்சம் கௌரியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டஸ்ட்டெல்லாம் போய் உக்காந்துச்சு. அதான் காமிச்சிருந்தேன். பாப்பாக்கிட்ட கொஞ்சம் க்ளீனாக பண்ணிவிட்டு இப்படி இப்படி அடிக்காத, கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டுரு போதும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். நான் அதுக்குள்ளே பெட்டில் இந்த கவர்லாம் எடுத்து முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் துவைக்கலான்னு எடுத்துகிட்டு போய் போட்டேன். துவைக்கிறதுக்கு மிஷினுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே 2 மிஷினில் கொஞ்சம் துணி இருந்தது, போட்டு வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுடலாமே சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸுங்க இருந்தது. டெய்லியும் ஒரு 3 to 4 டேஸ் குளித்தேன்னா அந்த ட்ரெஸ்ஸுங்களாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் 1 டே அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் க்ளீன் துவைச்சிரும். நிறைய அழுக்காக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கை லெவலாக கொஞ்சம் தேய்ச்சி முடிச்சுட்டு தான் போடுவேன். இது ஒரு நாள் நம்ம ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ இருக்காது. அதனால் அதெல்லாம் மிஷினில் போட்டு துவைச்சி முடிச்சுட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதெல்லாம் முடித்து பெருக்கிட்டு பாத்திரம்லாம் காலையில் இல்லை நைட்டு கழுவி போட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கவுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, அண்ட் இன்றைக்கி எடுத்து போட்ட சாமான்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கழுவியிருந்தேன். எல்லாம் கழுவி முடிச்சுட்டு எல்லாம் போட்டேன். அதுவும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் தண்ணி இழுக்கணுன்றதுனால தான் அதுலேயே. அப்புறம் எடுத்து வச்ச எண்ணெய் பாக்ஸு, எண்ணெய் பாட்டிலெல்லாம் க்ளீனாக துடைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் எண்ணெய் ட்ரே இருக்கு இல்லையா வைக்கிறது, அதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக பிசுன்னு ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக துடைச்சி முடிச்சுட்டு பாட்டிலெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக துடைச்சேன். உள்ளே எவ்வளோ துணி விட முடியும் அவ்வளோ தூரம் தான் போட்டு துடைச்சேன். அதுக்கும் உள்ளே போக மாட்டேங்குது. எப்படியோ துடைச்சி முடிச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு வச்சுட்டேன். அப்புறம் சேனலில் வந்து பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோஸை. ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க. நானும் இனிமேல் ட்ரிம் பண்ணி சின்னதாகவே போடுறேன். ரொம்ப தூரமாக அதை வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல, அதனால தெரியாமல் லாங்காக போட்டேன். 40 மினிட்ஸ் அப்படின்னு 30 மினிட்ஸ்ன்னு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதை நான் இனிமேல் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருப்பேன். இது ஒரு 25 மினிட்ஸ் அப்படி. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், லாங் வீடியோன்றதுனால. அதனால ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் அது என்னான்னு தெரியும். நடுவில் எதனா நான் போட்டிருப்பேன் இல்லையா, நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் வேலை முடிச்சிட்டேன். அண்ட் பெட்ரூமில் வந்து துணியெல்லாம் துவைக்கிருந்தோம் இல்லையா, அது போட்டிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு துவைச்சி போட்டிருந்தேன் சொன்னேன்ல, அது நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சி, காஞ்சிட்டே இருக்குது. முன்ன நாள் துவைச்சதும் இருக்குது, அதுவும் இருக்குது. இதுலேயே எல்லாத்தையும் மடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன். பாப்பா கூட மடிச்சிருந்தாங்கோ, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க அவங்களும். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இருந்துச்சு, சளி பிடிச்சிருக்கு. அதனால அதை சொல்லியிருந்தேன்ல, டஸ்ட் அலர்ஜி ஆகுது. ஆமாம், அப்படி இது பண்ணிட்டு ஃபுல் டே கடைசியில் பையன் வந்து இன்னும் லைட்டே காணோம் வேணும் தான் சாம்பார். நாங்கள் வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் பூரி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ. என்னம்மா அது முன்னாடி உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இங்கே ஒரு பிம்பிள் எடி வந்துட்டு வாயெல்லாம் சாப்பிட பிடிக்கல எனக்கு, புரியுங்களா, நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு கொடுத்தேன். அந்த ஜுரத்தில் இட்லி சாப்பிடும்போது எப்படி இருக்கோ தெரியுமா, பாபா பேஷண்ட் ஆகிடுவாங்க. அதனால் நாங்கள் பூரி தான் சாப்பிடுவோம். பூரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 1 hour விட்டு குளிச்சுட்டு வந்தேன் சாமி ரூம் ரெடி பண்ணுறதுக்கு. 12:30 ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்புறமா வந்து சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டேன். ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னா பாசிட்டிவாக மாற்றணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ நம்மளுக்கே மனசில் தோன்றதெல்லாம் எடுத்து நான் அப்படி தான் ஏதாச்சும் எனக்கே மனசில் தோன்றுச்சுன்னா நான் மாற்றிடுவேன். எனக்கு வந்து சாமி முகத்தில் நல்லா வெளிச்சம் அடிக்கணும். கீழே இருக்கும்போது வெளிச்சமே இல்லாமல் இருந்தது. ஸோ அது நிம்மதியே இல்லாமல் இருந்தேன். ஸோ இது வந்து மேலே வச்சுட்டோடனே பழைய ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் சின்ன சிலைங்க கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தால அதெல்லாம் வந்து நான் அன்னபூர்ணேஸ்வரி, வாராகி அம்மன் இவங்களெல்லாம் வச்சு நல்லா பூஜை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பூஜை தான் நான் பண்ணுறேன். சில பேர் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் சொல்கிறாங்க, அது நான் பண்ணல. என்னால் முடிஞ்சது அந்த அம்மா என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்வேன். அந்த அம்மாவை ஏற்றுக்குவாங்க. எனக்கு எவ்வளோ முடியும் அவ்வளோதான் செய்வேன், ஜாஸ்தியெல்லாம் செய்ய முடியல. அண்ட் மறக்காமல் டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் மட்டும் பூஜை முடிச்சிடுவேன். ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சாலும் சாமிங்களுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லை. அண்ட் சாமியெல்லாம் ரூம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து அங்கே துவைச்சிருந்த துணியை வந்து ஸ்க்ரீன் இது வாங்கியிருந்தேன் இல்லையா, நான் வந்து எங்கோ ஸ்க்ரீன் போடுற மாதிரி இல்லை, நான் வந்து இந்த ஸ்டாண்டு மேலே தான் போட்டேன். இது ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து துவைச்சிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணோம்.
ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. பையன் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தான். அவங்க ஸ்கூல் பசங்கள்லாம் கணேஷா உட்கார வைக்கிறதுக்கு அங்கே டெக்கரேஷன் பண்ணுறாங்களாம் ஸ்கூலுக்கிட்ட. ஸோ அதனால் நான் போகணும்னு சொல்லியிருந்தான். சரி இருடா கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அவனை என்னவோ நிற்க வச்சுதான், பட் அவன் வந்து போய் கேமரா முன்னாடி நின்று தலையை சரி பண்ணுறதுக்கே அவனுக்கு சரியாயிடுச்சு. கொஞ்சம் வந்து அங்கே எல்லாம் மேலே பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் நானே பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தான். இது தோரணம் கூட நாங்கள் உள்ட்டா புல்ட்டாக பிடிச்சிருந்தோம். அதே எடுத்து இது பண்ணியிருந்தோம். அப்புறம் தாத்தா ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அப்படி இடிச்சிச்சு. சரி எடுத்துகிட்டு வேறு சைடு மாட்டுறதுக்கு எடுத்திருந்தேன். அங்கே வந்து நாங்கள் வந்து கம்பி கட்டிட்டோம். கம்பி கட்டி அப்படியே பின் பண்ணி விட்டேன். ஃபஸ்ட்லாம் நான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். போன வருஷமாக ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் ஸ்டிக்கருங்களை போட்டு ஒட்டுறது, கீழே அறுந்து விழுந்துருது. ஸ்டிக்கர் போட்டு விட்றது அறுந்து விழுந்துருது. அதனாலவே நான் இந்த வருஷம் எப்படியாச்சும் இது ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ப்ரைஸ் வந்து 400 rupees சொன்னாங்க. 350க்கு பண்ணி வாங்கின்னு வந்துட்டேன். சிக்பேட்டையில் தான் வாங்கிட்டு வந்தோம் நான் அம்மாவும். நான் காமிச்சிருப்பேன். எவ்வளோ ஆசையாக வாங்கினேன், பட் அந்த டைமில் பண்ண முடியல. பரவாயில்ல, ஏதோ இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் தள்ளி போய் இப்போ தான் பண்ணணும்னு இருந்துக்குது. அதனால் பண்ணுறேன். ஆனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்போது செய்யும்போது நான் இந்தமாரி இந்த டெக்கரேஷன் ஒர்க்குமே வந்தேன். வரலட்சுமி பண்டிகைக்கு இந்த டெக்கரேஷன் ஒர்க்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப உடம்பு இதாகிடுச்சு. அதனால சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். முடியலன்னா செய்யாத அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு இந்த வாட்டி சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம், சாமி அழகாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரைடே தான் சாமி உட்கார வைக்குவேன். பட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா நான் சாமியை வந்து லக்ஷ்மி முகம் வந்து அபிஷேகம் பண்ணுவேன். சிலைங்கெல்லாம் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் காலையில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து பேனர்லாம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே அப்படியே காற்று அடிச்சுருந்தா ஃபேன் காற்றுக்கு பறந்து வந்துனே இருந்தது. கடைசியில் எல்லாத்தையும் பண்ணிட்டு கீழே அண்ட் சென்டரில் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இதெல்லாம் மட்டும் இப்போ வாங்கினேன். இந்தமாரி செண்டு பூ சைஸு பூ தான் சொல்லுவாங்களே, அந்த பூ தான் இருக்குல்ல, அது வந்து நான் இது வந்து போன வருஷம் வாங்கினேன். மல்லிகைப்பூ மாரி வச்சுருக்கல, அது போன வருஷம் லக்ஷ்மி பண்டிகைக்கு வாங்கினேன். இது வந்து முன்னாடி வருஷம் வாங்கினேன். சாமந்தி பூ மாரி இருக்குல்லையே, அது நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருந்தது. அதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்துச்சு எனக்கு. நல்லா ஒரு ஒரு 6 வந்தது. நான் அது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெளியிலையும் அதே தான் சொன்னாங்க. 150 தான் இப்போயும் விற்கிது. அப்போது 150 இல்லை, ஒரு பீஸு ஒரு 9 அதான் ஆஃபரில் கிடச்சிச்சு எனக்கு. அதனால நான் டக்குன்னு ஆர்டர் போட்டேன். சரி இங்கே இப்போதைக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு, இது போதும்னு சொல்லிட்டு இன்னும் 1 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. சாமி ரூமில் வந்து இது போட்டேன். ஃபஸ்ட்டே சாமி ரூமில் 2 வச்சுருந்தேன். அண்ட் தோரணமாக 1 போட்டுடலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் சாமிக்கு பெஞ்சு வச்சு ஒரு என்னோடய துப்பட்டா இருந்தது, நல்லா இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல, அதனால சரி இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே வச்சு அறைய வச்சுட்டேன் க்ளீனாக. அங்கே தான் காற்றடிச்சினே இருக்குது. ஃபேனை போட்டுட்டாங்க பசங்க. காற்றடிச்சு மேலே பறந்துனே இருந்தது. சரி நான் என்ன பண்ணேன், போய் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் எடுத்து வந்து ஒட்டுறதுக்கு போயிட்டேன். ஸ்டிக்கர் அப்புறமா ஒட்டிட்டேன். அண்ட் துணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிச்சு. சரி காஞ்ச துணியெல்லாம் எடுத்து க்ளீனாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு, பெட்டுக்கெல்லாம் சோஃபாக்கெலாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிட்டேன். பட் இந்த டயர்டெலாம் கொஞ்சம் போயிடுச்சு, சும்மா சொல்லக்கூடாது, டயர்டெலாம் கம்மியாயிடுச்சு. நான் அந்தமாரி நான் வந்து அப்படி தான் கொஞ்சம் யாரெல்லாம் சாமியை நம்புவீங்க, கடவுளை நம்புவீங்க, அவங்களுக்கு தெரியும் சாமிக்கிட்ட இப்படி நான் செய்யணும், அதனால் எனக்கு இப்படி உடம்பு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது பாசிட்டிவ் ஆகிடுது. அது நெகட்டிவாக இருக்கிறவங்க பாசிட்டிவ் ஆகிடுறாங்க. நம்புகிறவங்க அது தெரியும், நம்பாதவங்க அது ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்புகிறவங்களுக்கு அது ஃபுல்லாக தெரியும். ஆமாம் இப்படி தான் அவங்களுக்கு தெரியும். நான் அப்படி தான். எனக்கு இன்றைக்கி நான் இவ்வளோ நாள் ரொம்ப இதுன்ட்டு எனக்கு இன்றைக்கி 2 நாளாக எனக்கு உடம்பு இதுவாக இருக்குது. சாமி கும்பிடணும், க்ளீன் பண்ணோம், உன்னை உட்கார வைக்கணுன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி பண்ணிவிடு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். மனசுலேயே நினச்சிருப்பேன். அதனால் என்னவோ தெரில, நான் மட்டும்
எல்லா வேலையும் செஞ்சிட்டே இருந்தேன். பட் கால் வலி தான் கொஞ்சம் இருந்தது. எல்லாம் செய்ய முடிச்சுனே வர கொஞ்சம் கால் வலி தான் இருந்தது. பட் அந்த சுஸ்து அதுமாரி எதுவும் ஆகல. 2 டேஸ்க்கு அன்றைக்கி. இன்னொன்று, நான் வீடியோ எடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லக்ஷ்மியை உட்கார வச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எடிட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வேலை இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான், யாரும் இல்லாத போது தான் நாங்கள் எடிட்டிங் பண்ணோம் தெரியுங்களா. பசங்களெல்லாம் அவங்க பையன்கிட்ட போயிடுவான். ஃபோனை பிடுங்கிக்குவான். அம்மாவை ஏமாடுறேன், கொடுப்பானாலும் கேட்க மாட்டான். வீடியோ எடிட்டிங் பண்ணோடா, வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு எதை பண்ணியிருக்கேன்டா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து எடிட்டிங் பண்ணுற கொஞ்ச நேரத்துலேயே யாராச்சும் கூப்பிட்ருவாங்க, போகணும் வெளியில் போய் அந்த எடிட்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுவேன். இந்தமாரியே எனக்கு ரொம்ப இதாகிட்டு இருக்குது. சரி, எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போகணுமா இருக்குது. பசங்க வரல, பாப்பாவுக்கு டயர்டாக இருக்குன்னு வரல. அண்ட் பையனும் வரல. பாப்பாவுக்கு துணையாக எங்கள் வீட்டிலே இருந்துட்டான். நான் வரமாட்டேன் சொல்லிட்டான் ஃபஸ்ட்டு. வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க மேரேஜ் இருக்குது, ரிசப்ஷனுக்கு போகிறோம் இன்றைக்கி. ரிசப்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சாரீ எல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டேன். டைம் இல்லை, அப்படியே ஐரன் பண்ணலாம். க்ளீனாக தான் கட்டினா அது சூப்பராக அழகாக நின்றுடுது. இந்தமாரி சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதான் அப்புறம் நான் எடுத்து வச்சுட்டு மாமாவுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மாமா கொஞ்சம் வெளியே போய்ட்டுருக்காரு. அவருக்கு வந்தோடனே தண்ணி போட்டு குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு. இங்கே தான் ரிசப்ஷன் செம்மையாக இருந்தது. என்னை மாமா வீடியோவே எடுக்கல. என்னை எடுக்க சொன்னால் வீடியோ ஆனே பண்ணாமல் அவர் மட்டும் வீடியோ எடுக்க வச்சிட்டார். ஓகே, எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இதான் ஃபைனலாக சரி இப்படி சும்மா எடுத்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஏன்னா போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, சும்மா அப்படியே கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ